தமிழக அரசுல இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதாவது மகளிருக்கான இலவச பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாகவே ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில், அதாவது இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா மகளிருக்கான இலவச பேருந்து கண்டிப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்துல தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு ஷாக்காக இருக்கக்கூடிய விஷயமாகவே நாம பார்க்கலாம். அதாவது மக்கள் அதிர்ச்சி அடைந்த ஒரு தகவலாகவே இந்த தகவலை நாம எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது. ஸோ இந்த தகவல் தற்போது நடப்பது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். இதற்கு தற்போது தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதாக பரப்பப்படும் வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவே ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. அதாவது மகளிருக்கான இலவச பேருந்து ரத்து செய்யப்பட்டதா அப்படின்னு அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு தகவலுக்கு என்ன பதில் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதாக வந்த தகவலுக்கு கசிந்துள்ள இந்த நிலையில தமிழக அரசு விளக்கம் தெரிவித்திருக்காங்க. அதாவது மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதாக பரப்பப்படக்கூடிய வதந்திகளுக்கு தமிழக அரசு சார்பாக, அதாவது முதல்வர் அவர்கள் பதில் கூறியிருக்கிறார். இந்த பதில் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் பெண்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா பெண்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார். அதாவது திமுக ஆட்சியில 2021ஆம் ஆண்டு மகளிர் விடியல் பயணம் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் மூலம் பார்த்தீங்கன்னா சாதாரண நகர பேருந்துகளில் மகளிர் இலவசமாக கட்டணமின்றி பயணத்தை மேற்கொள்ளலாம். இந்த திட்டம் பெண்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா பெரும் வரவேற்பை பெற்று வந்தது. அதாவது நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா தினசரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்காங்க. அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில இந்த கட்டணமில்லா பேருந்து சேவையானது தற்போது இருந்ததுங்க. இந்த கட்டணமில்லா சேவையானது பெண்மணிகளுக்கு ஒரு உதவியாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இந்த அவசியத்துல கட்டணமில்லா சேவையின் மூலம் நிறைய பயன்களை அடைந்திருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். மகளிர் இலவச பேருந்து திட்டம் மூலம் பெண்கள் மாதம் பார்த்தீங்கன்னா 888 வரை சேமிக்கின்றனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு நாள் மட்டும் இலவசம் இல்லை, மாதந்தோறும் வருடந்தோறும் இலவசமாக சென்றுள்ள இந்த நிலையில கண்டிப்பா பெண்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இதுல இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தொடங்கப்பட்டதை அடுத்து மற்ற மாநிலங்களிலும் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில தற்போது தமிழகத்தில் தாவேக ஆட்சி நடந்து வருகிறது. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்று கொண்டாருங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தொடரப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில எழுந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கான பதிலடியாக தமிழக அரசு ஒரு விளக்கத்தை தெரிவித்திருக்காங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட முந்தைய ஆட்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என விஜய் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருந்ததாகவே ஒரு தகவல் வெளிவந்தது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். அந்த கேள்விகளில் கடந்த கால திட்டங்களை இப்போ இந்த ஆட்சியில் நிறைவேற்றாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததாகவே நம்ம சொல்லலாம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சட்டமன்றத்தில் அவர் எழுப்பப்பட்ட அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான உரிமை தொகை கண்டிப்பா நீங்க தொடர வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதே போலவே பெண்களுக்காக செய்யக்கூடிய அந்த திட்டங்களை கண்டிப்பா நிறுத்தாமல் மீண்டும் தொடர வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா கேட்டிருந்ததாகவே ஒரு தகவல் வெளிவந்தது. ஸோ இதற்கு பதிலடியாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கத்தை தெரிவித்திருந்தார். அதாவது முந்தைய அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் தொடரும் என முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்து இருந்ததாகவே சொல்லப்படுது. இந்த நிலையில சமூக வலைதளங்களில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை நிறுத்தப்படுவதாகவே தகவல் வெளியாகி இருக்குங்க.
இதற்கு தற்போது தமிழக அரசின் தகவல் சார்பகம் விளக்கம் அளித்துள்ளது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனது எக்ஸ் தளத்தில் கூறியிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் மகளிருக்கான கட்டணமில்லா சேவை நிறுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவி வந்திருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில இது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொடர்பாக இது குறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இப்போது வரை வெளியிடப்படவில்லைங்க. மக்கள் மத்தியில அடிக்கடி கேட்கப்படும் கேள்வியாகவே சில கேள்விகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் மகளிர் இலவச பேருந்து திட்டம் நிறுத்தமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. அதற்கு இல்லை, மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதாக பரவக்கூடிய தகவல் வதந்தி அப்படின்னு தமிழக அரசு சார்பாக தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதுபோலவே மகளிர் விடியல் பேருந்து திட்டமானது 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் மூலம் சாதாரண நகர பேருந்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா கட்டணமின்றி கண்டிப்பா பயணங்களை செய்யலாங்க. பெண்களுக்கு இந்த திட்டம் மூலம் என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகளிர் விடியல் பயணம் திட்டம் மூலம் பெண்களுக்கு மாதந்தோறும் சராசரியாக 888 வரை நீங்க சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது பெண்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் இந்த திட்டம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது கட்டணமில்லா விடியல் பேருந்து திட்டத்தை ரத்து செய்ய அரசு எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லலாம். இதனால யாரும் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கண்டிப்பா இல்லைங்க. இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா, பூ வியாபாரிகள், காய்கறி வியாபாரிகள், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், சுய தொழில் செய்யக்கூடிய பெண்கள் என அனைவருக்குமே இந்த திட்டம் மூலம் பாத்தீங்கன்னா பயனடைந்து வந்ததாகவே நம்ம சொல்லலாம். இந்த நிலையில நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்துல தமிழக வெற்றி கழகமானது இந்த திட்டத்தை நிறுத்தப்படாது அப்படின்ற ஒரு தகவலை கண்டிப்பா நம்ம உறுதியாகவே சொல்லலாம். இந்த பயணம் நமக்கு வெற்றி பயணமாக, வெற்றி பயணத்துடைய ஒரு திட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க. இதனால மக்கள் மத்தியில எழுந்திருக்கக்கூடிய வதந்திகள் உண்மையல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த திட்டத்தை அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக நிறுத்த மாட்டார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே சொல்லலாம். இதனால பல பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் நிறைய பலன்களை அடைந்துள்ளார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண்களுக்கு இந்த இலவச மகளிர் விடியல் பேருந்தானது ஒரு உதவிகரமாகவே இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. கண்டிப்பா இந்த மகளிர் இலவச பேருந்து திட்டம் தற்போது நிறுத்தப்படுமா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல அடுத்து வரக்கூடிய அப்டேட்டான வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.